Hi guys, so very good morning. 4th வீக்கில் தான் இருக்கோம். இன்னொரு 2 days 4th வீக்கும் முடிஞ்சிடும். ஸோ என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போர்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நம்ம பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 40 காடமும் ஒரு 25 அவகேடோவும் வச்சுருந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்சாக இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போதைக்கு அவகேடோ வச்சுருக்கோம். இனி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டில், ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயநாடு போகிறோம். வயநாடு இல்லைன்னா இடுக்கி, ஸோ இந்த மாதிரி ஏரியா இன்னும் எதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காடமம் பிளான்ட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவகேடோவும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இப்போ வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பிளான்ட்ஸ் வந்து அவகேடோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இனி கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு வெரைட்டி, அதாவது அவகேடோலேயே வேற ஒரு வெரைட்டி பிளான்ட்ஸ் தான் கொண்டு வர்ற பிளானு. ஸோ அதான் கைஸ். ஸோ இது வரைக்கும் நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம இது வரைக்கும் பண்ணது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ வந்து சரி பண்ணோம் நேற்று இதில். ஸோ என்ன பண்ணியிருந்தோன்னா, மேலே நம்ம பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட் 1 day வந்து 2 days ஆச்சு குழி எடுத்தோம். ஓகே, குழி எடுத்துகிட்டு அதை நம்ம ஆல்மோஸ்ட் 1 week வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா விட்டுருந்தோம். ஸோ என்னென்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே அப்படியே போய் ட்ரை ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 day தான், நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து குழி எடுத்தோம், எஸ்டர்டே வந்து பிளான் பண்ணிட்டோம். ஓகேயா, ஸோ அப்படின்போது ஈரப்பதம் எதுவுமே காஞ்சிருக்காது. ஓகேயா, ஸோ அதுக்காக அது ஒன்று பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா தண்ணி விட்றதுலையுமே லாஸ்ட் டைம் வந்து டிலே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் பிளான் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம தண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதி பிளான்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே விட ஆரம்பித்தோம், பாதி இது வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வைக்கவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, 2வது இது. 3வது இது என்ன பண்ணியிருந்தோன்னா, நம்ம வந்து இங்கே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், போன டைம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 1 week 2 week முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையே போட்டோம். நம்ம செகண்ட் வீக்கில் இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை வந்து சரி பிளான் பண்ணி இதெல்லாமே எடுத்து வச்சோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம வந்து இதையும் போட்டாச்சு. 4th மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 2-3 days வந்து பிளான்ட்டை வச்சுட்டு எதுவுமே பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 4 பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மான் சாப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கவர் போட ஆரம்பித்தோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணிட்டோம், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றே பண்ணியாச்சு. ஸோ என்னன்னா நம்ம வந்து 2 days லாஸ்ட் 2 days வந்து குழி எடுத்துட்டோம். 3 days லாஸ்ட் 3 days வந்து மெஷர்மெண்ட் பண்ணோம், குழி எடுத்துட்டோம், பிளான்ட் வச்சு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எருவும் நம்ம இல்லை நேற்றே போட்டோம், எருவும் போட்டாச்சு. இந்த மாதிரி அதுக்கு வந்து சேஃப்டி நெட்டும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துக்கு வந்து லீஃபும் போட்டாச்சு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த 3 days எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 3 weeks எடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து பிளான்ஸ் அதிகமாக இருந்திருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். பட் நமக்கு அந்த அளவுக்கான இது தெரில, ஒன்று பட்டு தான் தெரிஞ்சோம். ஸோ என்னென்னா மான் கடித்த பின்னாடி யூரியா பேக் கட்டணும். ஓகே, அது ஒரு பாடமாச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ஒரு மாதிரி காயிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கிறக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது போட்டோம். ஈரப்பதம் அது இல்லாமல் வந்து தங்கலை. தண்ணி ஊற்றினோம்னா வைங்களேன், ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே அது வந்து அப்படியே காஞ்சி தண்ணி ஊற்றின மாதிரியே தெரியல, அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. ஸோ அப்படின்னும்போது அதெல்லாம் பார்த்து அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக நம்ம வந்து எல்லாமே முன்னாடியே பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே நம்ம வேலையை முடிஞ்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்கிறதா. இந்த சீசன் வந்து இது பாருங்கள் எப்படி லைனாக இருக்குன்னு.
இங்கேருந்து டாப்லேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஆல்மோஸ்ட் 7 பிளான்ட்ஸ் இருக்கு லைனா. இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போகிறோம் 1 2 3 4 5 6 7 8 மரம் அப்படி லைனாக வரும். ஸோ இதே மாதிரி இதே கேப்பில் அப்படி இப்படியே வரும். இங்கே 8 வருதா, இங்கே 7 வருதா, அங்கே 6 வரும், அதுக்கப்புறம் அப்படி 5 வரும். இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 இந்த இது கொஞ்சம் ப்ராடாக லென்த்தாக இருக்கிறனால இங்கே மட்டும் 8 இருக்குது. அப்புறம் 7 ஆகும், அப்புறம் 6 ஆகும், அப்புறம் 5 ஆகும், அப்படியே லைனாக இருக்கும் கைஸ். பார்க்குற சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு வந்து ஏலம் தான் இருக்கும் லைனாக. ஓகே, இந்த ரோவில் ஃபுல்லாக ஏலம் இருக்கும். இந்த ரோ இந்த 2 ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி விட்டு ஒரு குழி நமக்கு வந்து ஏலம் காடமம் அப்படி இருக்கும். பார்ப்போம் பெருசாகும்போது எவ்வளோ சூப்பராக வரும்னு. ஓகே கைஸ், இந்த வீக்கோட அப்டேட் அவ்வளோதான். 4th வீக் ஸ்டார்ட் பண்ணோம். மேலே வீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணோம், அதாவது களையெல்லாம் க்ளீன் பண்ணோம். மேலே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூப்பராக 2 டேஸில் பண்ணோம். ஓகே, 2 டேஸில் அது முடித்தோம். நெக்ஸ்ட்டு 2 டேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை ரெடி பண்ணி, இல்லை நம்ம 2 டேஸில் அதையும் பண்ணி இதையும் பண்ணி லாஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேயில் இருக்கோம். ஸோ சண்டே மண்டே டியூஸ்டே இந்த 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடித்து குழி எடுத்து நாற்றெல்லாம் வச்சு பக்கா பண்ணியாச்சு. இனி வந்து தண்ணி போடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி, ஓகே இந்த பைப்பெல்லாம் இருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 வயசு ஆச்சு. இந்த பைப்பு அங்கங்கே உடஞ்சி தான் இருக்கும். உடஞ்சினா கலண்டு இது அதுக்கு மேலேயே இருக்குங்க. இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் வந்து குறைஞ்சது ஒரு 15-18 வருஷம் இருக்கும் இந்த பைப்பு வாங்கி. பாருங்கள் இன்னும் எப்படி இருக்குன்னு. 18 வயசு பாருங்கள், இப்போ தான் உடைஞ்சிருக்கு. பட் அப்பயும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து தண்ணி விட்டுட்ருந்தோம். இந்த பைப்பு தான் ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக இந்த பைப்பு தான் இருக்கும். இந்த பைப்பில் தான் தண்ணி விட்டுட்ருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 15+ இயர்ஸ் இருக்கும். அப்போவுமே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பைப்பெல்லாம். இப்போல்லாம் இந்த பைப்பு எங்கேயும் பார்க்கல. பச்சை ஓஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஓஸ் கருப்பு ஓஸ் அப்படின்னு 2 ஓஸ் இருக்குது. ஓகே, இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து கரெக்டாக ஒரு 14 இயர்ஸ் இருக்கும். 14 இயர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இதுக்கு அப்கிரேட் பண்ணோம். ஸோ அந்த ஓஸை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே கீரல் விட்டு உடஞ்சிரும். இப்போ நான் காமிச்சேன்ல கீழே, அந்த மாதிரி வந்து இதாகிடும். அது இல்லாமல் இப்படியே திருப்பினா உடஞ்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி இந்த பைப்புக்கு வந்தோம். இந்த பைப்பு வந்து 14 இயர்ஸ் மேலே இருக்கும். இதுவும் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும். ஓகே, இதெல்லாமே போய் தோட்டத்துக்குள்ளே அங்கே இங்கேன்னு தேடி எல்லா இடத்துலையுமே அங்கங்கே இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரம் வந்து நம்ம வந்து பைப் போட்டிருந்தோம் தண்ணி நம்ம தோட்டத்துக்கு எடுக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல, அதெல்லாம் மண்ணுக்குள்ளே அப்படியே போயிடுச்சு. அப்புறம் இப்படி நோண்டி எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி நம்ம எல்லாம் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா நம்ம வந்து சும்மா புதுசாக வாங்கி எல்லாமே போடுறதுக்கு பதிலாக இருக்கிறது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு என்ன தான். ஏன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 போர்ஷனையும் முடிச்சிருக்கோம். ஓகே, இனி நமக்கு இருக்குது இதுக்கப்புறம் 3rd 4th 5th 6th 7th 8th 9th ஆல்மோஸ்ட் இன்னும் 10 போர்ஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண போகிறோம். டிசம்பருக்குள்ளே அதெல்லாம் முடிச்சிருவோம். டிசம்பர் ஆயிரும் நமக்கு அதை முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ வாங்கிக்கலாம், இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ பார்த்திங்கன்னா நேற்று அங்கே இங்கேன்னு எல்லாம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஓசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அடுத்த இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடுறது, ஸ்ப்ரிங்க்லர் அது வந்து பாருங்கள் அதுவுமே சுற்றுறதில்ல, ரொம்ப கம்மியாச்சு தண்ணி. ஸோ இனி ஸ்ப்ரிங்க்லர் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மழை இல்லாதனால தண்ணியுமே கம்மியாயிடுச்சு. இனி ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஆகாது. சரி, நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற ஓசில் அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுற வேண்டியது தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதுதான் இன்றைக்கி வந்து அந்த வேலை தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பெல்லாம் செட் பண்ணிடணும். செட் பண்ணோன்னே இன்றைக்கி வெட்னஸ்டே முடிஞ்சிருமா. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேறு இருக்கிற வேலையை முடிக்கிறோம். ஃப்ரைடே வந்து கிளம்புறோம். ஃப்ரைடே வந்து நம்ம வந்து
வயநாடு இல்லைன்னா இடுக்கி வந்து ஒரு ட்ரிப்பு போடுறோம் கைஸ். போயிட்டு இன்னும் 2-3 பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக கிளியரான ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம். ஸோ அங்கங்கே போயிட்டு என்ன நமக்கு கிடைக்கும் என்னான்னு பார்த்துட்டு அதை கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் 40 பிளான்ஸ் வச்சுருக்கோம் அவகேடோ. இனி நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு 100 அவகேடோ வைக்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். 100 ட்ரீஸ் வைக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து நான் அளந்ததெல்லாம் கரெக்டாக என்னன்னு கூட தெரில, ஆனால் இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சிச்சு. இந்த இதுலேயே நான் வந்து 100 பிளான்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சு. ஸோ அது இல்லாமல் நம்ம அளந்ததெல்லாம் கரெக்டானு தெரியல. அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவரை வந்து பார்க்க சொல்லையா. நமக்கு பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே லைனாக இந்த கேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி ஏதோ கொஞ்சம் இடம் எக்ஸ்ட்ரா கிடச்சது அப்படின்னா இங்கேயே கொஞ்சம் வைக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா கீழே போயிட்டோன்னு வைங்களேன், அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது கஷ்டம். காயெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், தூக்கிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே இந்த இதை முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வெயிட்லெஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே கீழே வச்சுக்கலாம். அதுதான் பிளானு. பார்ப்போம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே கைஸ், பைப் போடுறது தான் வேலை. பைப்பெல்லாம் அங்கே இங்கேன்னு இழுத்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இனி ஃபிட் பண்ணி இதான் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன பைப்பு அங்கே தெரியுதா கீழே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கெல்லாம் வந்து லைன் போயிட்டுருந்துச்சு, பைப் லைன் வந்து போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கிறது மண்ணெல்லாம் அப்படியே சரிஞ்சு வந்து இங்கே அப்படியே மூடிடுச்சு. நான் ஒரு குழி எடுக்கும்போது உள்ளே இருந்துச்சு, காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த மண். ஓகே, இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கர்போஸ். இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்குள்ளே இருந்துச்சு. பாருங்கள் சைஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது கடியில் இது குழி எடுக்கும்போது இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 ஃபீட் உள்ளே இருந்துச்சு. அப்படின்னா பாருங்கள் 2 ஃபீட் மண் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. மேலேருந்து அப்போது அப்படியே மலையில் அரிச்சு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டடம் மாதிரி இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அப்படியே நின்றுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே எக்கச்சக்க பைப் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நமக்கு ஒன்று தேடி எடுக்கிறோம். ஸோ எங்கே இந்த வழியாலாம் பைப் போயிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தேடி எடுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா எடுத்து அது யூஸ் ஆகுமான்றது ஒரு பிரச்சனை. ஓகே, எடுத்து அது இதாகுமானு. ஸோ இது பாருங்கள், இந்த பைப்பு இருக்கா, இது இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து வராது, ஏன்னா இது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இது மட்டும் ஏதோ தெரியாமல் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஏதாவது ஒரு லைன் இப்படி போயிருக்கலாம், இல்லை அங்கேருந்து ஒரு லைன் இப்படி வந்திருக்கலாம். அதில் இருக்கிறது இது எவ்வளோ இழுத்தாலும் வர்றதில்ல, இது ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பைப் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இன்றைக்கி நாளைக்கு இந்த பைப் வேலையெல்லாம் முடிக்கிறது தான். க்ளீனாக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த கும்பு இருக்கு இல்லையா, இந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த சைடும் நம்ம போட்டு விட்டோம்னா ஒரே இதாக எல்லா வேலையும் பக்காவாக இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கு இருக்கிற கீழே போர்ஷன் தான் இது கொஞ்சம் நிறையவே க்ளீன் ஒர்க்கு அதிகமாக இருக்குது. இந்த போர்ஷனில் எப்படி பண்ணுவோன்னு தெரில, பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் அப்டேட். இது வரைக்கும் நேற்று நடந்தது இவ்வளோ தான். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இன்றைக்கி தண்ணி போட போகிறோம். தண்ணி பைப்பு அது இதுன்னெல்லாம் ப்ளம்பர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது இருந்தால் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் நேற்று வந்து தேன் எடுத்திருந்தோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற தேன் எடுத்த வீடியோ போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். தேன் இல்லை, பட்டு தேன் கூட்டுக்குள்ளே இருந்து கொஞ்சம் அந்த தேன் ராட்டையெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் தான் தேன் இருந்துச்சு. அதெல்லாம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். அந்த தேனோட சின்ன குட்டிகள்
சின்ன நீங்கள் போய் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு 8:30, 8:15 இருக்கும். 8:15 ஆச்சு. ஒரு 5 o'clock என்னென்ன வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ பார்த்து முடிப்போம். அதுக்கு மேலே பண்ண முடியாது, செம்ம டயர்டாகிடுது. இல்லை, எனக்கு வந்து 8:15 9:15 டயர்டாகிடுது. அப்புறம் அப்படியே அதை புஷ் பண்ணி 5:30 ஆக்கிடுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்ப்போம். பை.